மீண்டுமே சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. இந்த வாரம் நம்ம இன்னும் ரோமர் புத்தகத்துல 12வது அதிகாரத்துல இருந்து கொண்டிருக்கிறோம். 12வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 21 வரை இந்த நாள்ல பார்க்கலாம் என்று இருக்கிறேன். பாகம் 40வது பாகம். ஒன்பதுல இருந்து 21 கடைசி கடந்த வாரம் பார்த்தோம். அழிவுக்கு முன்னானது அகந்தை என்ற தலைப்புல பார்த்தோம். விழுதலுக்கு முன்னானது மனமேட்டுமை. வேதத்துல நிறைய உதாரணங்கள் உண்டு. என்ன முக்கியமான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, வாயில் இருக்கும் போதே அவன் மிருகமா போயிட்டான். நெபுகாத்நேசர், லூசிஃபர், இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்டவங்க எல்லாம் அகந்தையினால இது நான் கட்டின பாபிலோன்னு சொன்ன நிறைய சம்பவங்கள் நிறைய கொண்டு வரலாம். என்ன வேதத்துல பழைய ஏற்பாட்டிலே நிறைய இருக்குது. அவைகளெல்லாம் நான் கடந்த வாரம் கொண்டு வரல. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், அது ஒண்ணு பண்ணல. இந்த வாரமும் அதே மாதிரி 9ல இருந்து பார்க்க போகிற வசனம். இது கடந்த வாரம் இது பார்த்தோம். என்ன அழைத்த அழைப்பின்படி நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்துல உண்மையான கிறிஸ்தவ அன்பின் அடையாளம். அடுத்தது பழி வாங்குதல் தேவனுடையது. இந்த தலைப்புல பார்க்க போகிறோம். 9ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மார்க்கர்ஸ் ஆஃப் த ட்ரூ கிறிஸ்டியன் சொல்லுவாங்க. கிறிஸ்டியன் எத்திக்ஸ். அதான் நாங்க உண்மையான கிறிஸ்தவனின் அடையாளம் அல்லது கிறிஸ்தவ நெறிமுறைகள். அதான் அங்க எழுதுகிறார் அவர். முதல்ல சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கிறது, மனம் எப்படி மறுரூபமாக வேண்டும் என்பதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்தது பிராக்டிகல்ஸுக்குள்ள கொண்டு வர்றாரு. இதுவரை நம்ம தேரிய பார்த்தோம். ஸோ இந்த சில வசனங்களுக்கு மாத்திரம் இதுல விளக்கம் கொடுத்து விட்டு கடந்து போகலாம் என்று இருக்கிறேன். கிட்டத்தட்ட 20-21 கருத்துக்கள் இருக்குது. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவரை ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், அசதியாராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில அனராயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். தொடர்ந்து நீங்க பாப்பீங்கன்னா, சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். தொடர்ந்து அந்த அதனுடைய இதுதான் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவருடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவருடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்த உள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இடங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவருக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். 9ல இருந்து 18 வரை. முதலாவது கருத்து, நான் சில முக்கியமான கருத்துக்களை தான் கொண்டு வந்திருக்கிறேன். மாயமற்ற அன்பை காணுங்கள், தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள், சகோதர சிநேகத்துல. இதுல 1-2 கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். இதுல மாயமற்ற அன்பு, அதாவது என்னன்னா, இது எப்படி மாயமற்ற அன்புக்கு ஒரு எக்ஸாம்பிள். யூதாஸ் காரியத்து இயேசுவிடத்துல வந்து என்ன செய்கிறான் பாருங்க. இதான் ஒரு மாய்மாலமான. அவன் இயேசுவினிடத்துல வந்து ரபி என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாய்மால அன்பை குறித்து ரொம்ப எல்லா இடங்கள்லயும் நீங்க பார்க்கலாம். சில வசன சங்கீதத்துல என்ன சொல்லிருக்குன்னா, அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள்,
அவன் இருதயமோ யுத்தம். அப்படின்னா பேசும் பொழுது, உறவினர்கிட்ட பேசும் பொழுது, யார்கிட்ட பேசும் பொழுதும் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். வெண்ணைய போல வார்த்தைகள் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். நம்மளே பார்த்திருப்போம், நம்ம கண்ணு முன்னாலே நம்ம பார்ப்போம். ஒரு ஆள்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் உங்களை தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை பத்தி, ஒரு ஆள் வந்து நீங்க உங்க முன்னாலேயே அவர் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது இன்னொரு ஆள்கிட்ட அவருக்கு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுறாரு, பிரதர் இப்பதான் உங்களை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், உங்களுடைய நற்குணங்களை பற்றி பேசுறேன், நீங்க பெரியவர் வல்லவர்னு புகழ்ந்து பேசுறான். இப்ப நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்களேன். பேசி முடிச்சதும் சொல்லுவான், அவன் ஒரு பைத்தியக்கார பைய, யாரா என் ஃப்ரெண்ட, அவ்வளவு நேரம் அவனை புகழ்ந்து பேசுகிறவன் தான் இவன். அதான் செய்கிறான் இவன். யூதாஸ் காரியத்தை என்ன நினைச்சுக்கிட்டான், காட்டி கொடுக்க போறோம்னு அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, போய் போய் செய்ய வேண்டியதை நீ செய்யப்பா அப்படின்னு ஓடிட்டான். ஆனாலும் அவனுக்கு உணர்வு இல்லை. இந்த மாய்மாலமான அன்பு நிறைய இடங்கள்ல நம்ம ரொம்ப பிரமாதமா இருக்கும். மாமியார் மருமகள்கிட்ட காட்டுகிற அன்பு, மருமகள் மாமியார்கிட்ட காட்டுகிற அன்பு, அண்ணன் தம்பிகிட்ட காட்டுகிற அன்பு, அல்லது உறவினர்கள்ட்ட, நண்பர்கள் மத்தியில, இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம நிறைய பார்க்கலாம். புறங்கூறுதல் சொல்லுவாங்க. வந்து ஒரு 3 நபர் பேசிட்டு இருக்காங்கன்னா, முதல் நபர் பேசும் பொழுது 2 பேரும் பேசுவாங்க. அப்போ நல்லதான் இருக்கும். சொல்லுவாங்க, இந்த விஷயத்தை யார்ட்டும் சொல்லாத. ஓ நான் சொல்ல மாட்டேன். அடுத்தால என்ன செய்வோம்னா, இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது, விஷயம் தெரியுமா, அவன் எப்படி உங்களை பற்றி சொன்னான். சரி, இந்த ஒரு மாதிரி மலையாளத்துல சொல்லுவாங்க, நீங்கள் தங்கமேல் பிணக்கு உண்டோ அப்படி நோண்டி விடுறது. அந்த நாட்கள்ல இதான் நடந்தது. என்னன்னா, நேரம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, மாயமற்ற அன்பை காண்பீங்கள. இப்ப ரோமர்கள் இருக்காங்க அங்க, தேவாலயத்துல வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிற இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் பிரைஸ் லாட் சொல்லி கட்டுப்பிடிச்சிட்டு இருப்பான். நேரம் அங்க போய் ரோமர்களுக்கு போட்டு கொடுத்துருவான். ரோமர்ல ஒரு சட்டம் இருக்கும், எப்படி யாரெல்லாம் வந்து ஒரு கிறிஸ்தவனை காட்டி கொடுக்குறீங்களோ அவனுடைய சொத்து உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு. அதனால பவுல் எழுதுகிறார், இப்படியான ஒரு அன்பை நீங்க காட்டாதங்க, மாயமற்றதா இருக்க வேணும் அப்படின்னு. சில இடங்கள்ல நேச அனலை காண்பிக்கிற உதடு அப்படின்னு சொல்லி இருக்குது. சில உதடுகளும் வந்து நேச அனலை கக்கும், நேசம் பாசம் எல்லாம் இருக்கும். ஆனா நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். நீதிமொழிகள் 26-23, நீதிமொழிகள் 26-23, 24, 25, அதை பார்ப்போமே. நீதிமொழிகள் 26, நீதிமொழி 26-22 இருந்தே வாசிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, சரி. கோள்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். இந்த மாயமாலமான அன்புல இருக்கிறவங்களுடைய
நேசனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம். நெஞ்சம் வந்து தீயமா இருக்கும். ஓட்டுக்கு மேல வெள்ளிய பூசினா எப்படி இருக்குமோ அத மாதிரி இருக்கும்னு சொல்லுகிறார். நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கையில பார்க்கலாம், அன்றாட ஜீவிதத்துல பார்க்கலாம், வேலை ஸ்தலங்கள்ல பார்க்கலாம், நண்பர்களுக்கு மத்தியில பார்க்கலாம், சபைகளுக்குள்ளாகவே பார்க்கலாம். பார்க்கும்போது பயங்கரமா நேசமா பேசி அவ்வளவு இதா இருக்கும். அந்த ஆள் நபர் போன உடனே அவங்கள பற்றி சொல்லக்கூடிய கோள்கார வார்த்தைகள் உள்ளத்தை தைக்கக்கூடியதாக இருக்கும். அதே நபருக்கு நேர் பேச மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நபரை குறித்து நம்ம பேசுவோம்னா நேர்ல பேசணும், இல்லைன்னா அவங்கள பற்றி பின்னால கிரிட்டிசைஸ் பண்ணதுதான் அதை சொல்லுது. நேச அனலை காண்பிக்கிற உதடு, அது எப்படி சொன்னா நேசம். எப்பா பிரதர் உங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு அப்படிதான் பிரதர் சூப்பர் தெரியுமா அப்படின்னு. ஆனா உள்ளுக்கு என்ன நடக்கும்னா கூடிய தீய நெஞ்சம். அது மாதிரி பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து நேர்ல பேசும்பொழுது பிரமாதமா இருக்கும். ஆனா உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் போதுன்னா அடுத்த நிமிஷமே இவங்க அல்லப்ப, இவன் அப்படித்தான், இவன் எப்படி ஆகும் அப்படி ஆகும். அது மாதிரி அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து பகை வச்சிருப்பான் உள்ளுக்கு. நிறைய பேர் அந்த பகையை வஞ்சகமா வச்சு தீர்ப்பாங்க. நேர பார்க்கும் பொழுது ஐயா விட்டா யாருமே இல்லை. அதான் நடக்கும். வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் அவனோ அவனுடைய பொல்லாங்கு மகாசபையில ஒரு நாள்ல வெளியே வரும். இது ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது. படுகொலையே வெட்டுகிறவன் அடுத்த ஆளுக்கு இந்த வஞ்சகம் பண்ணி படுகொலையே வெட்டுகிறவன் அதில் விழுவான். கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். கள்ளனாவு தன்னால் கிரேசப்பட்டவர்களை பகைக்கும். இச்சகம் பேசும் வாய் அழிவை உண்டு பண்ணும். கிளியரா இருக்குது. பவுல்ல தான் எழுதுகிறார் ரொம்ப கிளியரா. ஏன்னா அங்க ரோமருடைய நாட்கள்ல இப்படியான காரியங்கள் நடந்தது. நேர்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க சூப்பரா, எல்லாம் பிரமாதமா தான் இருக்கும். ஆனா இங்க இருந்து அவன் போன உடனே அவனை பற்றி ஒண்ணு போட்டு விடுவான், அல்லது அவனை பற்றி புறங்கூறுவார்கள். அப்ப நேர்ல அந்த ஆளுங்க நினைச்சுக்கிடுவாங்க இந்த நபர் வந்து நம்ம மட்டும் ரொம்ப நல்லதா இருக்காங்க அப்படின்னு. இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அதான் யாரு யூதாஸ்காரியோத்து. அவனுடைய வாயின் சொற்கள் வெண்ணெய் போல மெதுவா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஆனால் அவன் இருதயமோ யுத்தம். அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுமானவைகள், ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், யாரு பணம் போய் வச்சிருந்தானே, யாரு யூதாஸ்காரியத்து, அவன் திருடன். ஆனா பேச்சு எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு எண்ணெய், இவ்வளவு விலகுண்ண பொருளை கொண்டு வந்து வேஸ்ட் பண்றாள, இந்த பணத்தை வித்து நம்ம எவ்வளவு ஏழைகளுக்கு உதவி பண்ணலாம். கேட்கக்கூடியவங்க நினைச்சுக்கிடுவாங்க என்ன கன்சர்ன்டப்பா அந்த ஆளு அப்படின்னு. ஆனா அவன் தரித்திரரை குறித்து அப்படி படல. உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு. அத சிலவங்க ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்படி பேச வச்சு அவங்கள ட்ராப் பண்ணி பிறகு அவங்கள பின்னால கொண்டு போய் போட்டு கொடுத்துடுறது. சிலவங்க இந்த வேலை பார்க்குற ஸ்தலங்கள்ல ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர்களா இருப்பாங்க. மெடிக்கல் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணும்போது. ஆனா அந்த இது போய்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் இன்னொரோட எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடணும். அப்போ ஒரு சிறிய தவறு இருக்கும் பொழுது இந்த நாட்கள்ல அதை போட்டு கொடுத்துருவாங்க. போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கொண்டு போய் இந்த பாருங்க சோ ஆனா நேரம் நண்பர்களா இருப்பாங்க. இது ரொம்ப 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 ட்ரிக்கியா பண்ணுகிற காரியங்கள். நிறைய பேர் இதனால வேலை இழப்பது உண்டு, அவங்களுக்கு ப்ரமோஷன் சான்சஸ் குறைவது உண்டு. ஏன்னா அவங்க ஆனுவல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட்டை பொறுத்தது.
சிலவங்க டிபார்ட்மெண்ட் ஹெட் வீட்டுல போய் வேலை செய்து இந்த மாதிரி. ஆனா என்ன சொல்றாரு, ஒரு உண்மையான கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன், அவனுக்குள்ளாக இப்படியான சுவாபங்கள் காணப்படக்கூடாது என்பதுதான். பழகிற நண்பர்கள் அவங்க நம்மகிட்ட நேரில் எப்படி நேரம் ஒரு ஆள்கிட்ட பேசுறோமோ அவ்வண்ணமாகவே எப்பவும் இருக்கணும். ஆனா அவங்க போன பிற்பாடு அவங்கள பற்றி பின்னால தவறான வார்த்தை, நீங்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், இந்த மாதிரி சம்பவங்கள் நம்முடைய சமுதாயத்துல அதிகமாய் நடப்பது உண்டு. அதனால அவர் என்ன சொல்லுகிறார், மாயமற்ற அன்பை காண்பீங்கள், அல்லது காணாமலே காட்டாமலே இருந்தா சேர்த்தான். இவன் என்னவோ ரொம்ப தரித்திரரை குறிச்சு கவலைப்பட்டது மாதிரி யுதாஸ் காரியத்துக்கு பண்ணான். ஆனா அவன் பணப்பை வைத்துக் கொண்டா பணத்துக்காக வேண்டி அவன் செய்த அந்த வார்த்தைகளை விட்டான். இரண்டாவது, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டு. இன்னொன்னு, கர்த்தரில் அன்பு கூறுவர்களே இந்த ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாதுங்கிறதா மெயின். நம்ம கர்த்தர்ல அன்பு கூறுவர்களா இருப்போம். ஐயோ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று நம்ம எல்லாம் கர்த்தர்ல அன்பு கூறுவோம். ஆனா அதே நேரத்துல தீமையை வெறுக்கிறோமா? அதுக்குதான் அவர் சொல்லுகிறார், பாக்குறோமா? 1 தெசலோனிக்கேயர் 5 சொல்றது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:21-22. அப்ப கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்கள், கர்த்தருக்காக வாழுகிறவர்கள் தீமையை வெறுக்க வேண்டும். whatever whoever is doing it, கர்த்தருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை வெறுத்து விட வேண்டும். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, அப்படி வெறுக்கும் பொழுதுதான் துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு எதிராக தீங்குகள் நிறைய இருக்கும், துன்மார்க்கர்கள் நிறைய நமக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவர் சொல்லுவா, நீ அமைதியா இரு. துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிப்பாரா, நான் உனக்கு அவன் பண்ணுவேன். ஆனா பட் யூ ஹேட் ஈவில். அதான் ஆண்டவர் சொல்றது, 2 எஜமானுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியாது. you need to hate one. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை வெறுத்து விடுங்கள். சிலவங்க நல்லா இருக்கும், ஆனா பினான்ஸ்ல ட்ராப் பண்ணிடுவாங்க, மாட்டிக்கிடுவாங்க. அதுல கொஞ்சம் ஒரு மாதிரி வஞ்சகம் பண்ணி விடுகிறது, பொய்யை சொல்லி படத்தை எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்கள்ல மாட்டிக்கிடுவாள். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுங்க. தீமையை வெறுக்கலன்னு வைங்க, நம்ம பாவத்துல விழுந்துரும். நல்லா யோசிப்பேன், பயத்தோடு தான் இருக்குது. பழைய நிலைமைக்கு போயிடக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய பாவியாண்டவர். கர்த்தர்ல அன்புகிறவர்கள் அதை வெறுக்க 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 தான் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கி போக முடியும். அது எப்படி? தீமையை வெறுப்பதுன்னா எப்படி? வேத வசனங்களை வாசிக்கிறது, ஜபிக்கிறது, தேவனோட உறவை பலப்படுத்தி கொள்ளுகிறது. இதுல இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, ப்ராவர்ப்ஸ்ல, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஆண்டவர் சொல்றாரு, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுக்கலைன்னா உனக்கு தெய்வ பயம் இல்லைன்னு அர்த்தம். ஏன் நிறைய பேர் இஷ்டம் போல வாழுகிறாங்க? ஏன்? அவங்க தீமையை வெறுக்கல. ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன். ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்குமானால், ஐயோ நான் அந்த அப்படி ஒரு பாவத்தை செய்தா எனக்கு தான் அழிவு இல்லவா, அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சிலவங்களுக்கு அந்த பயமே கிடையாது. நிறைய இடங்கள்ல நீங்க பார்க்கலாம், பெரிய விசுவாசியா இருப்பாங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தீமையை வெறுக்க வேண்டும், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன்.
இந்த புரட்டுத்தனமான பேச்சுகள், நேரில் அதான் நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறது, என்ன முகஸ்துதி பண்ணுகிற காரியங்கள். என்ன பண்றாரு? தீமையை வெறுக்கணும், அதான் பயம். அடுத்தால பெருமை, அகந்தை, தீய வழி, புரட்டுவாயை நான் வெறுக்கிறேன். அதான் முதலே சொன்னேன், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. இன்னும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒலிவுமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனையின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். நமக்காக அவர் இறங்குகிற தேவன். மெயினா தான் தீமையை வெறுக்க வேணும், கர்த்தரை பற்றி கொள்ள வேணும். பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில வேலை எதிர்பார்க்கிறார். அடுத்தது சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்க. இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனா இந்த வசனம் 1 பேதுரு 1:22 சொல்லுது, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. நான் தான் முதலே சொன்னேன், மாய்மாலமான சகோதர சிநேகங்கள் உண்டு சபைகளில். அது ஒரு மாய்மாலமான சிநேகம். அதாவது நான் விளக்கம் சொல்ல விரும்பல, உங்களுக்கு தெரியும். இப்ப ரோம சபைகள்ல எல்லாம் அப்படித்தான் இருந்துச்சு. மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, அதுதான் மெயின். You need to be filled with the Holy Spirit. உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடினால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அது யாரா இருந்தாலும். அப்படி இல்லைன்னா மாயமற்ற அந்த காரியங்கள் வேண்டாம். அதான் சொல்லுகிறார், ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். அதெல்லாம் ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பேனால் அப்புறம்தான் உங்களுடைய இருதயம் சுத்தமாக்கப்படும். உங்களுடைய ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஒருவர் ஊக்கமா. அப்படின்னா என்னன்னா, ஆவியில நிரம்பி தேவனால், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். சபை regardless of the position of the person. அந்த நாட்கள்ல சபைகள்ல மினுக்கான வஸ்திரம் தரித்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இங்கேயுமே தமிழ் சபைகள்ல அநேக இடங்கள்ல, இந்தியாவில, தமிழ்நாட்டில் பார்க்கலாம். மினுக்கான வஸ்திரம் தரித்த சகோதரர்களுக்கு ஒரு அன்பு, ஏழைகளை ஒரு விதமா ட்ரீட் பண்ணுது. ஆனா நாம ஆவியானவரால் நடத்தப்பட்டு நம்முடைய ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறபடினாலே சுத்த இருதயத்தோடு ஒருவர் ஊக்கமா அன்பு கூறுங்கள். அதனாலதான் சொல்றாரு எபிரேயர்ல, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கெடுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டு. ஆள் பார்த்து ட்ரீட் பண்ணுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:9 சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டியதில்லை, நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பா இருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களே. சோ சகோதர சிநேகத்துல ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். இது 4வது முக்கியமான ஒரு காரியம், கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்க. நம்மளை நாம பெருமையா நடத்தும் பொழுது இன்னொருத்தர் கனம் பண்ண மாட்டோம். அதனால இப்ப பிலிப்பியர்ல எழுதுகிறார், நம்ம ஒரு நபரை பார்க்கும் பொழுது நீட் டு கிவ் வேல்யூ டு தட் பர்சன். ஓ, இது ஒரு ஓகே, மதிக்கப்படத்தக்கவர், இவருக்கு நம்ம மரியாதை கொடுக்க வேண்டும். ஒன்றே வாதினாலாவது வீண் பெருமையில்லாது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக. இங்க அப்படி மேன்மையானவனாக எண்ண மாட்டாங்க. ஒரு மனுஷனை கனப்படுத்துகிறதுல நம்ம
முந்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. சபைகளுக்குள்ள ஒரு மனுஷன் வரும்பொழுது அவங்கள சிலவங்க எல்லாம் சபைகள்ல பேச மாட்டாங்க. நாங்க அப்படி இல்லை, புதுசா எந்த நபரை வந்தாலும் அவங்கள கனப்படுத்துவோம், யாரா இருந்தாலும். அப்படிதான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். வரக்கூடியவங்க தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை விட நான் வசதின்னு நினைச்சா அவங்கள மரியாதை கொடுக்க மாட்டோம். அதான் ஆண்டவர் சொன்ன, ஒரு பிள்ளையை எடுத்து அதை அவர் நடுவில் நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னல்ல என்னை அனுப்புறவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். சில சமயங்கள்ல நம்ம இன்னொருத்தரை இப்ப நம்ம விசாரிக்கும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வனாக இருப்போம். சரி. அதனால ஆண்டவன் சொல்றாரு, ஒரு நபரை நீங்க பாக்குறீங்கன்னா கனப்படுத்த பழக வேணும். நானும் இது பிராக்டிக்கலா கொண்டு வரணும். நம்ம இன்னும் பெரிய நம்ம எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு வந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கல. You need to honor, இல்ல if not give it up. அதான் சொல்ல வருகிறார். ஆண்டவர் சில உதாரணங்களை கொடுத்தார். இந்த சிறுபிள்ளை போல நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறவன் எப்படி இந்த குழந்தையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அது மாதிரி சபைக்கு வரக்கூடியவர்களையும் ஏற்றுக்கொள்ள வேணும். அதனாலதான் அவர் சீஷருடைய கால்களை கழுவும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரும் பொதுவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுக கடவீர்கள். கனப்படுத்துகிறது. சும்மா ஏசப்பா அன்னைக்கு செய்யும் பொழுது கால் அழுக்கா இருந்திருக்குமா? நிச்சயமா. அவங்க எருசலேம் நகரம் முழுவதும் அலைந்து கொண்டு வந்திருக்கிறாங்க சீஷர்கள். இன்னைக்கும் சில சபைகள்ல, கிருபாசன சபைகள்ல எல்லாம் கால்களை கழுவிதான் கம்யூனியன் எடுப்பாங்க. ஆனா கால்கள் கழுவும் போதே இவன் என்னடா மனுஷன், இவன் கால் அப்படி அழுக்கா வச்சிருக்கானே அப்படின்னு ஒரு கசப்போடு கால்களை கழுவுனா அதுக்கு அர்த்தமே கிடையாது. ஆண்டவர் விட்டு சென்ற உதாரணமா தான், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். ஆனா கம்யூனியனுக்கு அது கிரைட்டீரியான்னு நான் சொல்ல மாட்டேன். சில சபைகள்ல பின்பற்றுகிறாங்க, அது அவர்களுடைய விருப்பம். ஆனா கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வரும் பொழுது அப்ப நம்ம லாஸ்ட் பெஞ்சில் தான் இருப்போம், தவிர முன்னால நான் பெரிய ஆளாக்கும் எனக்கு எதுவும் தெரியுமாக்கும் அப்படின்னு இருக்கிறது இல்லை. அது ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் உங்களோட குவாலிஃபிகேஷன்ல பெரிய ஆளா இருந்தாலும், எல்லாத்துலயும் இருந்தாலும் நம்ம அவங்க அல்லது உங்களோட குவாலிஃபிகேஷன்ல கம்மியா இருந்து ஒண்ணுமே தெரியாதவங்களா இருந்தாலும் கனம் பண்ணுகிறதுல அது யாரா இருந்தாலும் முந்திக் கொள்ளுங்கள். நம்மளை ஏற்ற வழியில அது உயர்த்துவார், அது அடுத்த காரியம். அதனால சீஷர்களை கூப்பிட்டு மார்க் 9ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது 12 வரை அழைத்து 12 சீஷர்கள் அவங்க ஊழியத்துக்கு அனுப்புகிறார். மார்க் 9 பாருங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் தாரு. மார்க் 9:35-37. அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாயிலும் முதல்வனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி.
சீஷர்களுக்கு அதான் நிலைமை. நீ முதன்மையான இடம் இருக்க வேண்டுமானால் ஊழியக்காரனாய் எல்லாருக்கும் கடையானவனாய் இருக்க வேண்டும். அப்படி சொல்லிதான் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுக, என்ன அல்ல என்னை அனுப்புறவை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஐந்தாவது, அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள். ஏன்னா சத்ரு எப்போ தவறான விதைகளை விதைக்கலாம், நம்ம எப்படி விழத்தட்டலாம். உங்கள் எதிராளியாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்று வகை தேடுகிறான். அதனால நம்ம விசுவாசிகளாகிய நான் ஊழியம் பண்றேன், நான் ஜாக்கிரதையா இல்லை, என்னுடைய சொல்லுல செயல்ல சிந்தனைகள்ல ஜாக்கிரதா இல்லாமல் இருப்பேனானால் என்னுடைய நிலைமை பரிதாபத்திற்கு ஆகிவிடும். நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அஜாக்கிரதையா இருக்க முடியாது. அதனாலதான் நமக்கு ஏன் நிறைய பேர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போய்விடுவாங்க. ஆதியில இருந்து அன்பை விட்டாயின்னு சொல்லுகிறார். நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனை. முதல்ல பாத்தீங்கன்னா பாட்டெல்லாம் பிரமாதமா இருக்கும், ஆவியில நிரம்புவாங்க, அந்நிய பாயில பேசுவாங்க, அப்புறம் ஒழுங்கா சபைக்கு வருவாங்க, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போவாங்க, ஆன்லைன் பிரேயருக்கு போவாங்க, எல்லாம் இருக்கும். அப்புறம் நாளடைவிலேயே ஒவ்வொன்னா விட்டு விடும். சபை கூட்டத்துல விடுவாங்க, பைபிள் வாசிப்பை விடுவாங்க, ஜபத்தை விடுவாங்க. பிறகு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு நபர் எனக்கு தெரியும், சிரிச்சாருன்னா வாயெல்லாம் வெத்தலை போட்டு. அசதியா இராமல், இதனாலதான் நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேணும். இப்ப என் நிலைமை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுனால நான் நிறைய வாசித்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும் வைங்க. ஆனா அந்த ஸ்டடியே இல்லாம நான் வாழ்க்கை இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை எப்படி சில சமயங்கள்ல சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரையும் திசை திருப்பதற்கான அவ்வளவு மாயாஜாலங்களும் நம்ம சுத்தி நடக்குது, எல்லா வகையிலும் நடக்கும். கொஞ்சம் அசதியா இருந்தான்னா நம்மள யார விழுங்கலாம், அவன் விழுங்கி கொண்டு ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவான் அவங்கள சாத்தி. அப்ப நம்ம ஒரு விசுவாச ஓட்டத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 12 தான் சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடக்கணும். நான் முதல்ல சொன்ன பின்னான வேளை மறந்து முன்னான வேளை நாடி கிறிஸ்து இயேசுவின் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கு லக்கை நோக்கி நம்ம செல்லுகிறவர்களா இருக்கிறோம். இதுக்காக வேண்டிதான் சபைகள்ல எதுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர், ஆல் நைட் பிரேயரு, ஜெபங்கள்லாம் வைத்திருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் சோர்ந்து போய்விடக்கூடாது. நிறைய பேருக்கு என்னன்னா இது ஒரு ஹேபிட், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போகணும். அந்த நேரத்துல யூ நீட் டு எடிஃபை யுவர் செல்ஃப், சோர்ந்து போகக்கூடாது. அதான் சொல்லுகிறார். இதை நாங்க கொஞ்சம் சுருக்கி தான் போட்டிருக்கோம் இந்த வசனத்தை. எபிரேயர் 12 இருந்து நான் அந்த முழு வசனத்தையும் காட்டுகிறேன் பாருங்க. சரி, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும், இதான் மெயின், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் நம்மளை நெருக்கி கழுத்தை பிடிச்சி இது பண்ணி ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியாதபடி நம்மை நெருக்குகிற அநேக காரியங்கள் வரும். அதனால நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவம்
ஏதாவது ஒரு வகையில யாருக்கு என்ன பலவீனம், இவன் எங்க பலவீனம். ஒரு மனுஷன் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் பணத்துல பலவீனமா இருக்கான், சத்ரு பணத்தை அடிப்பான். இல்ல ஒரு பெண்ணு விஷயத்துல பலவீனமா இருப்பான்னா அதுல வச்சு அடிப்பான். அவனுக்கு எங்க பலவீனமோ அந்த இடத்தை வைத்து அவன், அதனாலதான் நம்ம சொல்லி இருக்குது, இது எப்படி மேற்கொள்ளுகிறது. சும்மா நான் ஈஸியா பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப நமக்கு பாரமா இருக்கிற யாவற்றையும் சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்துகிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடிய. ஏன்னா நமக்கு அவர் பெரிய நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். ஏன்னா நம்ம அப்படி ஓடுவதற்கு முன்மாதிரியா அவர் ஓடி முடித்திருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, வசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. வசனங்கள் நம்ம கைட் பண்ண வேணும். அனுதினமும் நம்மளை ரொம்ப ஆக்குப்பை பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய சம்பவங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நேரம், நம்முடைய ஜெப நேரங்கள், நம்முடைய ஐக்கிய நேரங்கள், நம்முடைய சபை நேரங்களை ஆக்கிரமித்துக்குள்ள நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. அதனாலதான் நாம எப்பவுமே ஓடி முடித்த இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கணும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் ஓடினாரு. ஆனா அவளுக்கு அவமானம் இருந்துச்சு. ஆனா அங்க ஒரு பரலோகராஜ் அவர் சொன்னார், எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அதனால நமக்கு எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு நாமத்தை தரப்போகிறார் என்ற எண்ணத்தை மனதில் வைத்து அதை பெற்றுக்கொள்வதற்கு செல்லுகிற வழியில் இருந்த அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இன்றைக்கு தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் பெற்றிருக்கிறார். அதனால நீங்கள் இழைப்புள்ளவர்களா உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். தட்ஸ் வாட். இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த வேண்டுமானால் அவரை நோக்கி ஓட வேணும். அவர் என்ன செய்தாரோ அதையே நினைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. உங்களை ஒருத்தன் சொல்றான், நீ போய் அவனை போய் கொலை பண்ணடா, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா அது ரத்தம் சிந்தக்கு படத்தக்கதாக. அப்படி உங்களுக்கு ஒரு வரலையே. பாவத்துக்கு விரோதமாக நான் செயல்பட்டால் சொத்து என்ன கொன்னுருவாங்க அப்படின்னா அந்த நிலைமை உனக்கு வரலையே. அதான் சொல்லுகிறார். அன்றியன் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளுவார். சோர்ந்து போகாத. பாவத்துக்கு விரோதமா போராடுகிறதுல நீ ரத்தம் சிந்தப்படக்கூடிய அளவுக்கு உனக்கு வரல. அன்னைக்கு அப்படி இல்லை. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல ரோமர் சக்கரவர்த்திகளை வணங்கலன்னா கொல்லப்பட்டார்கள், கழுமரத்தில் ஏற்றப்பட்டார்கள், தீயினால் கொளுத்தப்பட்டார்கள், மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள். ஏன் விக்கிரகத்தை வணங்கலன்னா உன்னை கொண்டு விடுவோம், அல்லது ரோம சக்கரவர்த்திய ராஜா என்று அறிக்கை விடையிலன்னா உன்னை நாங்கள் கொண்டு விடுவோம். நமக்கு அந்த நிலைமை இல்லை. அந்த அளவுக்கு தேவன் நமக்கு அனுமதிக்கவில்லை. அதான் அவர் சொல்லுகிறார், பாவத்துக்கு விரோதமாய் போராடுகள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் என்னை எதிர்த்து நிற்கவில்லையே. அதான் அந்த வசனத்தில் நாம் இங்க பார்க்கிறோம். நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விஷயத்துல அழகா போட்டிருக்கிறாரு. என்ன பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் அலமா இருக்கும். ஆனா ரெண்டும் இல்லாம குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடினாலே உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நிறைய பேரு
இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை, அதனாலதான் வாந்தி பண்ணி போடுவாங்கிறார். ஸோ இப்போ இதுவரை நம்ம பார்த்தது 5 காரியங்களை பார்த்தோம். தொடர்ந்து 6வது, ஆவியில அனலாயிருங்கள். அப்பல்லோ ஆவியில அனலாயிருங்கள். அப்பல்லோ கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த சகத்தை மாத்திரம் அனுப்பியவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்த வேளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு. ஆவியில அனலா இருந்தாதான் கர்த்தருக்கு அடுத்த வேளை திட்டமாய் போதகம் பண்ண முடியும். You need to be filled with the Holy Spirit all the time. நிறைய வசனம் எல்லாத்துக்கும் நாங்க கொண்டு வரல. கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Spend some time for the Lord. எதை செய்தாலும் அதான் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. அதனால கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இன்னும் தொடர்ந்து வசனங்களை பார்த்தீங்கன்னா, அடிமையானவனானாலும் சுவாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு நல் மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அடுத்தது 3 காரியங்கள் இருக்கிறது. நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். ரோமர் 5 பார்த்திருக்கிறோம். அவர் மூலமா நான் அந்த கிருபையில பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கை. நமக்கு ஒரு தேவ மகிமை இருக்கிறது. அதனாலதான் நீங்க உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கை உண்டாக்கும் என நாங்கள் அறிந்து உங்களுக்கு உபத்திரம் வரும் பொழுது மேன்மை பாராட்டுகிறோம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் நம்மை வெட்கப்படுத்தாது. அதனால நீங்க சந்தோஷமா இருங்கள். உபத்திரவம், பிரச்சனைகள், பாடுகள், அதுல நம்ம தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஏன்னா பரிசுத்த ஆவினால் அவருடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதுனால அந்த அன்பு நம்ம வெட்கப்படுத்தாது. அதான் யாக்கோபுல இருக்குது. பலவிதமான சோதனைகளால் அகப்படும் பொழுது, ஏன்னா இது நம்பிக்கை ரொம்ப அவசியம். இது வருங்காலம். உபத்திரவம் இப்ப நடக்கிறது. ஜெபம் எப்போதும் செய்ய வேண்டும். நம்ம தேவன் நமக்கு எல்லா பாடுகளின் மத்தியிலும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனாலதான் பலவிதமான சோதனைகள் எல்லாம் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து சந்தோஷமா எண்ணுங்கள். எப்பா, இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா கொண்டு வருதுங்கிறது முடியாத காரியம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. Be joyful in hope. We are looking ahead. நம்பிக்கையில நமக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னு எதிர்பார்த்திருங்கள். அடுத்தது பி பேஷண்ட் இன் அஃப்ளிக்ஷன், உபத்திரவத்துல பொறுமை, அண்ட் ஃபெய்த்ஃபுல் இன் பிரேயர். இதெல்லாம் இந்த 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர் ரிலேட்டட். அதனால இதுல 2 கொரிந்தியர்ல எழுதுகிறார், நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போறதில்லை, கலக்கமடைந்து முறிவு அடைகிறதில்லை. நமக்கு நெருக்கம் வரும், உபத்திரம் வரும், பாடுகள் வரும், துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறது இல்லை. ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் என்ன என்று அறிவு, அவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டாரு, உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
யூ வில் ஹாவ் ட்ரிபுலேஷன். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா தான் சரியில்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா யூ ஆர் இன் தி ரைட் ட்ராக். யூ வில் ஹாவ் டு. நீங்க அதங்க சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பலவிதமான சோதனைகள் அவப்படும் போது அது ஒரு பரீட்சை நடக்குது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. அந்த பரீட்சையை நீங்க ஜெயிக்கும் பொழுது உங்களுக்கு பொறுமை உண்டாக்கும். நிறைய பேருக்கு கஷ்டம் வரும் பொழுது அதிலிருந்து தான் ஆண்டவர் ட்ரெயின் பண்ணி கொண்டுருவார். பாடுகள் மத்தியில கடந்து செல்லும் பொழுது சில பிள்ளைகள் எல்லாம் அன்னைக்கு யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருந்தேன், சில பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும் பொழுது, ஆமா எங்க கிராண்ட் டாட்டர், அவளுக்கு அவளுக்கு பிரதருக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும், அவளும் படிக்கணும். அப்ப நான் சொன்னேன், அவங்க கஷ்டப்படும். இப்ப என்னுடைய மகன் ஊழியக்காரனா இருக்கான், அவன் ஒரு நாட்கள்ல ரேங்கிங்ல ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு முன்மாதிரியான அவனுக்கு பொறுமையை உண்டாக்கி விட்டது. அது விசுவாசத்தின் பரீட்சையில அவன் ஜெயிச்சுட்டான். அது மாதிரி நமக்கும் பாடுகள் வரும் பொழுது, பாடுகள் உண்டு. அப்படி இல்லை, அப்படி இருந்தாதான் நீங்க ஊழியங்கள்ல மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்க முடியும். அதனால எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறது இல்லை, மனம் முறிவடைகிறது இல்லை. நம்மை கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. கீழே விழுந்தாலும் நம்ம மடிந்து போகிறது இல்லை. தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் அதே 4:8-9 பார்க்கும், 16-18 வரை பாருங்க. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும். பாடுகளும் உத்திரவங்களும் வரும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படும் பொழுது, காணப்படுகிறவள் அல்ல காணப்படாதவளை நம்ம நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையுமே உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவள் அநித்தியமானவள், காணப்படாதவள் நித்தியமானவள். நமக்கு நித்திய கன மகிமையை கொண்டு சேர்க்கும். 1 தெசலோனிக்கேயர் பார்க்கும்போது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. கீப் பிரேயிங், கீப் ட்ரஸ்டிங் காட், கீப் க்ரோயிங். நிறைய இருக்கிறது. சோ இவ்வளவு காரியங்களை பார்த்தாச்சு. அடுத்தது இவைகளெல்லாம் அவங்களுக்கு நோட்ஸா கொடுத்துட்றேன், இவ்வளவுதான். நீங்க பார்த்து, உங்களுக்கு தெரியாத வசனங்கள் எதுவும் கிடையாது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல உங்களை சிநேகிக்கிற சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இயேசுப்பா தான் சிலுவையில கூட நினைச்சுதாரு, இதாவே இவர்களுக்கு மன்னியம் தாங்கள் செய்கிறது என்று அறியாது இருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துறவர்களை ஆசீர்வாதம், அதான் அவர் செய்தார். ஒருவர் அழுதான், யூதர்கள் எல்லாம் அழுதாங்க சேவானுக்கா வேண்டி. அவர் அழுத பார்த்துட்டு யூதரெல்லாம் அவளோடு கூட யாரு, மரியாளும் மார்த்தாளும் கேட்காரு, எங்க வைத்தீங்க? நேர அந்த ஆண்டவரே வந்து பாரு. இயேசு கண்ணீர் விட்டார். ஸ்தேவான் கல்லறையில் இருக்கு, ஸ்தேவானுங்க, மார்த்தாள், மரியாள், லாசரஸ், லாசரஸ். இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:33 பாருங்க, இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரை நீ இங்கே இருந்தீர்கள் சகோதரன் மறிக்க மாட்டான். அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு, அழுகிற உடனே அழுகிற ஒரு தேவன். சில சமயங்கள்ல நமக்கு அப்படிதான், நம்ம நேசிக்கிற பிள்ளைகளுக்கு எது நடந்தாலும் நமக்குள்ளாக ஒரு பாரம் வரும். அப்பதான் நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும்.
அவனை எங்கே வைத்தீர்கள்? ஆண்டவரே வந்து பாருண்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார். இதேதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒன்று. சந்தோஷப்படலுடனே சந்தோஷப்பட, அழுகளுடனே அழுங்கள், ஒருவருடைய ஏக சிந்தவுள்ளவர்களாருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானதை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடு சமாதானமா இருங்க. இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், இதுல விளக்கம் இல்லை இருக்குது. நிறைய வசனங்கள் கொண்டு வந்தா இன்னும் 2 மணிக்கூர் அல்லது 2 பைபிள் ஸ்டடி வீணா போய்விடும். வேணும்ல, ஆனாலும் வெறும் வசனங்களாகத்தான் நான் உங்களோடு கொண்டு இருக்க முடியும். இது உங்களுக்கு தெரிந்த ஒரு காரியம். கடைசியாக ஒரு காரியம், என்னையோட இந்த 12ஆம் அதிகாரத்தை முடிக்கிறேன். உண்மையான கிறிஸ்தவ அன்பின் அடையாளங்களை பார்த்தோம். அடுத்தது பழி வாங்குதல் தேவனுடையது. இது ஒரு முக்கியமான டாபிக். இது முடிச்சிடலாம், 5 நிமிஷம் தானே. ஆமா, 19 21 வரை. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்றாங்கன்னு வைங்க, நீங்க பேசாம அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவேங்கிறார். தான் சொல்ற, பழி வாங்குதல் எனக்குரியது. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான், நான் பதில் செய்வேன், நான் பார்த்துக்கிடுவேன் என்று கர்த்தர் சொல்லு. நமக்கு யூ வில் கம் அக்ராஸ் சச் சிச்சுவேஷன். ஆண்டவர் சொல்ற, நீங்க பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகடா அப்படின்னு விடக்கூடாதுங்கிறார். அவன் தாகமா இருந்தால் அவருக்கு பானம் கொடு. இதெல்லாம் பிராக்டிக்கலா வரும்பொழுதுதான் தெரியும். நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லும். ஆண்டவர் லேவியராகமத்திலே சொன்னார், பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. சில சமயங்கள்ல யூ கம் அக்ராஸ் தீஸ் ப்ராப்ளம்ஸ், பட் காட் வில் ஃபைட் ஆன். லீவ் இட் வித் மீ, ஐ வில் ஹேண்டில் இட். நம்ம பழி வாங்க போவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் பாதிக்கப்படும். அதான் சொல்றாரு, ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமா இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அதனால உனக்கு ஒருவன் தீமை செய்வானால், உனக்கு எதிராக ஒருவன் செயல்படுவானால், கீப் குவைட். ஆண்டவர் சொல்ல, நான் பார்த்துக்கிட்டுறேன். ஆனால் அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதான் நம்ம அறுத்து கொண்டு போக வேண்டும். இதேதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, உன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இதுதான் அங்க கோட் பண்றாரு. அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பதில் அளிப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதோட வாழ்க்கையில எப்படி ஒரு நடந்துச்சு. சவுல் துரத்திட்டே வர்றான். சவுல் துரத்தி கொண்டு வரும் பொழுது 1 சாமுவேல் 24 வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 24:12 பார்ப்போம். சவுல் ஒரு குகையில இருக்கிறான்.
தாவீதை கொல்லுவதற்கு தேடிக்கொண்டு இருக்கிறான். அப்போ தாவீது என்ன பண்ணுகிறான், ஒரு அந்த வஸ்திர தொங்கலை கட் பண்ணிடுறான். அதான் 11 பாருங்க, தகப்பனே என் கையில் இருக்கிற உடைய சால்வையின் தொங்கலை பாரு, உம்மை கொண்டு போடாமல் உடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டேன், என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று உமக்கு நான் குற்றம் செய்யலாம் என்று அறிந்து கொள்ளும், நீரும் என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறே. தாவீதுடைய குணத்தை பாருங்க. அடுத்தல சொல்றாரு, கர்த்தர் எனக்கும் உமக்கு நடுவேன் என்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கைப்படுவதில்லை. கடைசி தாவீது சவுல் சொல்லுகிறான். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடு சொல்லி முடித்த பொழுது, சவுல் என் குமாரனாய் தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது இதுதான் தழல மேல வைக்குது. நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தா நானும் உனக்கு தீமை செய்தேன். இதுதான் தேவ பிள்ளைகள் செய்யும் பொழுது தணல மேல வைக்கிறதற்கு சமம். சொல்லுறான் தெளிவா, என்னை பார்க்கிற நீதிமான் சொல்லக்கூடிய அளவுக்கு அதனால் அவன் தலையின் மேல் எரிகிற தழல் வைக்கும். அன்னைக்கு எரிகிற தழல் சவுலுடைய தலையின் மேல் இருந்தது. கர்த்தர் வாய்ப்பினை கொடுத்தார், ஆனால் அவன் தேவ பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டான். நிறைய நேரங்கள்ல நமக்கு இப்படிதான் நடக்கும். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க அநேக பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம். நிச்சயமா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அட்ரஸ் பண்ணிருக்கோம். ஆனா நீங்களும் நானும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதான் நம்முடைய ஈகோ விடாது. டெட் ஃபார் டாட் அப்படிதான் இருக்கும். டெட் ஃபார் டாட்ல போனோம்னா நமக்கு பிறகு ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர முடியாது. என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கோம். ஜபிக்கலாம் எல்லாரும். நல்ல ஆண்டவர் எல்லாரும் ஒப்புக்கொடு. இப்படியான பாடுகளின் கூட நானும் கடந்து செல்வது உண்டு. ஆனா கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து பண்ணுவார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அது கர்த்தருக்குரிய காரியம், அவர் பார்த்துக் கொள்வார். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய குணம் மாறாத பண்ணம். சிலுவையை நோக்கி அவருக்கு வெக்கம் வந்து, பாடுகள் வந்து, உபத்திரவங்கள் வந்து, அவருக்கு வைத்திருந்த மேன்மையான காரியத்தை கண்முன்னாக நிறுத்தி அவர் ஓடினார். அதே மாதிரி நம்முடைய இயேசு நமக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நானும் அவர் நியமித்த ஓட்டத்துல தொடர்ந்து ஓடத்தக்கதாக கிருபை செய்யுங்க. என்னை சுற்றி எத்தனைதான் வந்தாலும் சரி, பாடுகள் வந்தாலும், ஆண்டவரே வஞ்சகம் வந்தாலும், சபிக்கப்பட்டாலும், தாவீது சொன்னான், சீமையன்னு ஒருத்தன் தாவீதை சபித்து கொண்டே வந்தான். கூட வந்தவன் சொன்னான், ஐயா நான் அவனை ஒரே சாத்திரட்டுமா? ஆனா தாவீது சொன்னான், இல்ல, என்னை சபிக்கணும்னு ஆண்டவர் அவனை அனுப்பி இருக்கிறாரு, விடு அவன் சபிக்கட்டும். நம்மை சபிக்கணும்னு நிறைய காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கிறார், வாங்கி கட்டிக்க. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆனா ஒண்ணு, நாமும் ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய ஜீவிதத்துல அவரோடு இணைந்து செயல்பட வேண்டும். அவர் நியமித்த ஓட்டத்துல ஓடும் பொழுது ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக, உங்களுடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நன்றி ஆண்டவர். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்ய. அன்பை இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். Thank you all for coming.